நிறைய பேர் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவங்க இருக்காங்களே நம்ம என்ன பண்ண முடியும், ஐயோ இதை விடவா நம்ம செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி மலைப்பே இருக்கக்கூடாது. அவங்க அவங்க ரூட்டில் ஏதோ செஞ்சால் நம்ம ரூட்டில் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா ஒரு பந்துலு சார்லேருந்து பீம்சிங் சார்லேருந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் இவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் எங்கள் டைரக்டர் வந்தார். அப்புறம் அவர் பண்ண சாதனையை பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தால் நான் வந்திருக்க முடியாது. அப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா பார்த்திபன், பாண்டியராஜ் இவங்கெல்லாம் வர முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம சுயமாக எவ்வளோக்கு எவ்வளோ சுயமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. நான் கூட சொல்லுவேன், அடுத்தவங்க சட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டால் ஃபிட்டிங் நல்லா இருக்கும், ஆனால் புதுசாக இருக்காது. அதனால் நம்ம சுயமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் எடுத்துக்கிறதுல நிறைய பேர் புது முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. அந்த காதல் என்பது பொதுவுடைமை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்கும்போது நிறைய அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். என்ன இப்படி ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இது நம்ம ஆரம்பத்தில் அப்படி பிரேக் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பயந்துடக்கூடாது. நம்ம தைரியமாக துணிச்சலாக தான் பண்ணோம். நான் மௌன கீதங்கள் படம் பண்ணும்போது புருஷன் முன்னாடிக்குள்ளே டைவர்ட்ஸு அப்படின்னு சொன்ன உடனே டைவர்ட்ஸுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? என்னடா காரணம், கரெக்டான காரணம் வேணுமே. ஒரு பொம்பளை டைவர்ட்ஸ் பண்ணிட்டு போகிறான்னா என்ன கரெக்டான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து பார்க்கும்போது டக்குன்னு யாருனாலையும் தாங்கிக்க முடியாத ஒரு பெண் எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாத, அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு மேட்ரு அப்படின்னா என்னன்னா, புருஷனை பகிர்ந்துக்கிறது எந்த பொம்பளைனாலையும் தாங்கிக்க முடியாது. அதையே ஒரு காரணமாக வைப்போமே, ஹீரோ போய் தப்பு பண்ணிட்டாரு சைடில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. என்ன சார் ஒரு ஹீரோ இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு. அட அவனும் மனுஷன் தானே, சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக அமையாத வரைக்கும் எல்லாரும் மகாத்மா தான். சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே வழி கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோக்களெல்லாம் அப்பளுக்கு இல்லாதவங்களாக இருக்கணும், அவங்க சைடில் எந்த தப்பும் நெகட்டிவ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை சராசரி மனிதன் தான் ஹீரோ, எவனும் தவறு செய்வாங்க அதுக்கப்புறம் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக எடுத்தேன். அதே மாதிரி அதில்